ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியாகக்கூடிய அழைப்புதல்ல திருவள்ளூருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டது. எப்படி பாக்குறீங்க? இது ஆளுநர் இந்த மாநிலத்திற்கு வந்ததிலிருந்து செய்கின்ற அக்கிரமமான செயல்களிலே ஒன்று. திருவள்ளுவர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவருடைய திருக்குறளிலே எந்த ஊரின் பெயரு கூட இருக்காது, எந்த மன்னன் பெயரும் இருக்காது, எந்த மதத்தின் பெயரும் இருக்காது. ஆனால் அவர்கள் காவி வண்ணத்திலே சில இடங்களிலே உடைகளை போர்த்தினார்கள். இப்பொழுது ஆளுநர் மாளிகையிலேயே ஒரு வெறிபிடித்த மனிதர் அங்கே ஆளுநராக இருந்து அந்த பதவியையே அவர் அநாகரீகமான ஒரு வழியிலே செலுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வள்ளுவர் படத்துக்கு காவி உடை அணிவித்தாலும், எங்கே காவி உடை அணிவித்தாலும் அதையெல்லாம் தாண்டி உலகம் போற்றுகின்ற, உலகம் பின்பற்ற வேண்டிய கவிஞர்தான் திருவள்ளுவர் என்பதை நான் கூறுகிறேன். இந்த முயற்சிக்கு கவர்னரை கடுமையாக கண்டிக்கிறேன். பிரதமர் தான் மனித பிறவி அல்ல, கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன். இது மாதிரி 14ஆம் லூயி தான் பிரான்ஸ் நாட்டில் தி ஸ்டேட், ஐ ஆம் தி ஸ்டேட், இந்த நாடு என்பதே நான் தான் அப்படின்னு சொன்னவன் 14ஆம் லூயி. அதற்கு பிறகு இவர், நான் நேரடியாக கடவுளிடமிருந்து வரம் பெற்று வந்தவன், நான் சாதாரணமாக பிறக்கவில்லை, அவன் இறைவனே என்னை, பரமேஸ்வரனே என்னை இங்கே போ என்று அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பேசுகிறார். இது எந்த அளவுக்கு அறிவுடைமை என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இங்கே இப்படிப்பட்ட ஒரு ஆளுநர் இருந்து கொண்டு அந்த பதவியையே அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார், பொய் பேசுகிறார். தமிழ் என்று இடையிலே சொல்லிக்கொண்டே இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதற்கு வழிபார்க்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.